வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கோபமான ஒரு பதிவு. முகநூலில் நடந்த சில நிகழ்ச்சிகளை ஜீரணிக்க முடியலைங்க, அதனால தான் இந்த பதிவு. போன வாரம் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நடிகர் கிங்காங், அவர் இயற்பெயர் சங்கரா, அவர் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக பத்திரிக்கை கொடுக்குறார். அவர் நடிப்புத்துறையில் இருக்கார், ரொம்ப நாளாக இருக்கார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உங்களுக்கு உலகம் பூராமே எடுத்துக்கலாம், சினிமா பார்க்குறவங்க எல்லாருக்கும் 90% அவர் தெரியாமல் இருக்கார். அந்த அளவுக்கு பல படங்களில், பல ரூபங்களில், பல வேஷங்களில் அவர் நடிச்சிருக்கார். சரிங்களா? அவருடைய உருவக்கேலிங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்கிறதுக்கு என்னங்க அர்த்தம்? அப்புறம் ஒரு மனிதன் உயரம் குறைவாக பிறப்பதற்கு அவராக காரணம்? அது இயற்கையின் விதி, அதை நம்ம ஏற்றுக்க தானே வேணும். அவருடைய நகைச்சுவை காட்சிகள்லாம் பார்த்து ரசிக்கிறோம் இல்லையா? உண்மையிலேயே நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. படம் முழுவதும் வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்ச நேரம் வந்தாலும் அவர் மனசில் நிற்கிறார். எத்தனை பேருக்கு அவர் தெரியும் தெரியுங்களா? கல்யாணங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்குங்க. இங்கிலாந்தில் இளவரசி ராணி வீட்லேயும் நடக்கும், நம்ம ஊரில் அம்பானி அதானி வீட்லேயும் நடக்கும். சாதாரண அன்றாடம் காட்சி, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு உறுதி இல்லாதவங்க வீட்லேயும் கல்யாணம் நடக்கும். அப்போது ஒரு தகப்பன் தன் மகளுக்கு கல்யாணம் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ வேடிக்கையாக போச்சா? அவர் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துருக்கா தெரியுங்களா? தமிழக முதல்வர் திரு M.K. ஸ்டாலின், அது மட்டுமல்ல, பல அரசியல்வாதிகள், உச்சபட்ச நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், நண்பர்கள், உறவினர்கள்னு கண்ணா பின்னு கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த பிறகு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? இவர் ஏதோ பெருசாக மொய் வரும்னு நினச்சி கொடுக்குறாரு, யாரும் வரமாட்டாங்க, அப்படியே வந்தாலும் ஒரு பொக்கே வாங்கி கையில் கொடுத்துருவாங்கன்னு எல்லாம் ரொம்ப 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 கீழ்த்தரமாக பதிவு பண்ணுறாங்க. கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப சங்கடப்படுதுங்க. அவரும் ஒரு மனிதர் தானே, உயரம் குறைவாக இருக்கார், தோற்றம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் அவர் படத்தில் எத்தனையோ படங்களில் நடிச்சிருக்கார். ஒரு சினிமாவில் ஒரு ஃப்ரேமில் உங்களுடைய தோற்றம் அதில் தெரியணும்னா என்ன பாடுபடணும் தெரியுங்களா? முயற்சி பண்ணவங்களை கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. அதுவும் முயற்சி பண்ணி தோற்றவங்களை கேளுங்க, நிறையா சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரேமில் கூட்டத்தில் நிற்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுங்களா? அதெல்லாம் முறியடித்து வந்து நடித்து நின்று இவருக்கு தனி ஃப்ரேம், க்ளோஸ்அப், டைட் க்ளோஸ்அப் வரைக்கும் இவருக்கு வச்சுருக்காங்க. ஒரு படத்தில் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வருவார். உண்மையிலேயே நகைச்சுவையான விஷயங்க அது. இந்த உயரத்துக்கு ஒரு போலீஸ்காரர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுதான் நகைச்சுவைங்கிறது. சரிங்களா? அந்த அளவுக்கு அவர் ஒரு நடிகராக ரொம்ப நல்ல முறையில் நடிச்சிருந்திருக்காரு. இத்தனை பேருடைய பழக்க வழக்கங்கள் அவருக்கு இருக்குது. அதையும் ஒரு சிலர் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, அவங்கள நான் மனசார பாராட்டுறேன். அவர் பத்திரிக்கை கொடுத்தாருன்னா சும்மா நம்ம வீட்டுக்காக தட்டி பெல் அடித்து கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. இவர் கொடுத்தவங்க எல்லாருமே அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பத்திரிக்கை கொடுக்கணும். ஏன்னா அவங்க எந்த ஊரில் இருக்காங்க, என்ன வேலையாக இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. பூராத்தையுமே ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் பல பேர் போட்டிருந்தாங்க, இவருடைய பக்கத்துலேயும் போட்டிருந்தார். அப்போது ஒரு அப்பா தன் மகளுக்கு கல்யாணம் பண்ணுறது தப்புங்களா? அதுக்கு 4 பேரை கூப்பிட்றது தப்பா? அது ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? பாவம் இல்லையா? அது நியாயமா? அது தர்மமா? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஒரு தகப்பனுடைய முக்கியமான கடமை. சொல்கிறாங்கல்ல, கல்யாணம் பண்ணி கொடுக்காம இன்னும் வார் வீட்டில் வச்சுருக்கான் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் பேச கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு உச்சபட்சமாக கொடுத்தது நான் ஒரே ஒருத்தரை மட்டும் அடையாளம் சொல்கிறேன் பாருங்கள். இளையராஜா, இசைஞான இளையராஜாவுக்கு நேரடியாக போய் பத்திரிகை கொடுத்துருக்காரு. அவர் இவரை கும்பிட்டு வழி அனுப்பி வைக்கிறார். நீங்கள் சாதாரண இளையராஜா பார்த்துட முடியுமா? பேசிட முடியுமா? அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவருடைய பேரும் புகழும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவர் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு உண்டான தகுதியை வச்சுருக்காரு தங்கிட்ட. நம்மகிட்ட இருக்கா? வர்றவங்க பூரா பெரிய ஆளுங்க, நிறைய பணம் கொடுப்பாங்க, மொய் செய்வாங்கன்னு தான் இவர் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மோசமான மனநிலை பாருங்க. எவ்வளோ சிக் மைண்டடாக இருந்தால் இப்படி பேச முடியும்? நீங்களே சொல்லுங்கள். சரிங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஒன்று தான். ஆனால் நீங்கள் மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லணும். சரிங்களா? நீங்கள் சராசரி மனுஷன், உங்களை உருவ கேலி பண்ண முடியாது. நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல உத்தியோகத்தில் இருக்கீங்க, கை நிறைய சம்பளம், உங்களுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க. அந்த கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் விருந்து போடுவீங்களா மாட்டிங்களா? அந்த மாதிரி விருந்து போடும்போது அந்த சமையல் செய்கிற கான்ட்ராக்டர்கிட்ட என்ன பேசுவீங்க? இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு உதாரணமாக ஒரு 300 ரூபா நம்ம வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு தான். 300 ரூபா ஒரு இலைக்குன்னு நீங்கள் பேசுவீங்களா மாட்டிங்களா? அப்போ விருந்துக்கு வர்றவங்க, கல்யாணத்தை அட்டன் பண்ணுறவங்க நிறைய பேர் சாப்பிடுவாங்க, சாப்பிடாமலும் இருப்பாங்க, சொல்ல முடியாது. ஆக மொத்தம் 99 பேர்
மொய் செஞ்சுட்டு போயிடுவாங்க சாப்பிடலைன்னா கூட. அப்போது அந்த மொய்யை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பெரிய லாங் சைஸ் நோட்டோ ஷார்ட் சைஸ் நோட்டோ வாங்கி பேர் ஊர் தொகையெல்லாம் எழுதுறீங்களா? எதுக்கு எழுதுறீங்க? இது வட்டியில்லா கடன், நாளைக்கு அவங்க வீட்டில் விசேஷம் தான் நம்ம திரும்பி செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. சரி, அப்போ அவங்க செய்கிறாங்க, நம்ம திருப்பி செய்கிறோம், அதோடு விட்டுற வேண்டியதானே. இடையில ஒன்று சொல்கிறீங்களே, உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஒரு குறிப்பிட்ட நபர் 500 ரூபா அப்படின்னு மொய் எழுதியிருந்தாருன்னா, பத்தியா ஒரு இலைக்கு நான் 300 ரூபா கொடுத்து போட்டிருக்கேன், இவன் 7 பேர் சாப்பிட்டுட்டு வெறும் 500 ரூபா செஞ்சுருக்கான். சொல்லுவீங்களா மாட்டிங்களா? சொல்லுவீங்களா மாட்டிங்களா? நீங்கள் போடுறது விருந்து பெண்ணினுடைய கல்யாணத்துக்காக, நம்ம மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்காக, வந்தவங்களை உபசரிக்கிறதுக்காக. ஆனால் அதில் நீங்கள் கணக்கு பார்க்குறீங்களே ஐயா, நியாயமா சொல்லுங்க. ஆனால் ஒரு மனிதன் பல குறைபாடுகளை தன்னகத்தை வைத்துக்கொண்டு அந்த சினிமாவிலும் போராடி ஜெயித்து மகளுக்கும் திருமணம் செய்து இத்தனை பேரை அழைச்சிருக்காருன்னு சொன்னால் அவரை பாராட்டணுமா வேண்டாமா? நீங்கள் பாராட்ட கூட வேண்டாம் ஐயா. இந்த மாதிரி தப்பாக பேசாதீங்க. என்னால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க மனசு நொந்தாங்கன்னு வைங்க, நீங்கள் காணா போயிடுவீங்க. இதுதாங்க எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி மறுபடியும் நீங்கள் சிந்தனை பண்ணுங்க. வழக்கம் போல் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது, கோபத்தோடு விடைபெறுவது உங்கள் நண்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.